நம்ம இந்தியன் ரயில்வேஸ் சைலண்ட்டாக ஒரு ரெவல்யூஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச வந்தே பாரத் ட்ரெயினை இன்னும் அப்கிரேட் பண்ணி இதிலே ஸ்லீப்பர் வந்தே பாரத்னு ஒன்று விட்டுருக்காங்க. அது என்னைக்கு விட்டுருக்காங்கன்னா நேற்று தான். ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு வந்தே பாரத் இருக்கும்போது எதுக்கு நம்மளுக்கு ஸ்லீப்பர் வந்தே பாரத் வேணும்? ஏன் அதில் ஸ்லீப்பர் வசதிகள் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அதில் ஸ்லீப்பர் வசதிகளில் உட்காந்துக்கிட்டே கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி தான் அதில் இருக்குது. இப்போ உருவாக்கியிருக்க இந்த ட்ரெயினில் டயர் 2 டயர் 3 பெர்த் வசதிகளோடு இருக்குது. இதில் கம்ஃபர்டபுளாக நம்ம தூங்கிக்கிட்டே போகலாம். நைட்டில் ஏறணும்னா காலைல போய் சேர்றதுக்கு ரொம்ப ப்ரீமியமாகவும் நல்லாவும் இருக்கும். அதேமாரி இதில் நிறையா அட்வான்ஸான விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆட்டோமேட்டிக் டோர்ஸு, பயோ வேக்யூம் டாய்லெட்ஸு, அப்புறம் பேண்ட்ரி ரூம்னு நிறைய விஷயத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த ட்ரெயினில் மொத்தமாக 16 கோச்சஸ் இருக்குது. அது எல்லாமே ஸ்லீப்பர் கோச்சஸ். இதில் எத்தனை பேர் ஒரே டைமில் ட்ராவல் பண்ண முடியும்னா 823 பேர் போகலான்ற மாதிரி சொல்லியிருக்கு. இதோட டிக்கெட்டோட விலை வந்து 960 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ட்ரெயின் இன்னும் தமிழ்நாட்டுக்கு நடைபாட்டில் வரல. இப்போதைக்கு நார்த் இந்தியாவில் விட்டுருக்காங்க. ஹவுரா ஸ்டேஷன் பீகாரில் இருந்து தீங்கிற ஒரு இடம் வரைக்கும் விட்டுருக்காங்க. இது ஃபியூச்சரில் தமிழ்நாட்டில் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்தில் மொத்தமாக இது 12 ட்ரெயின் வரும்ன்ற மாதிரி சொல்லி